ஜெர்மனிய பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் வங்கி விடுமுறை மற்றும் பாடசாலை விடுமுறை நாட்களையொட்டி வெளிநாடுகளுக்கு செல்ல ஆயிரக்கணக்கான பயணிகள் குவிந்ததால் பாதுகாப்பு சோதனை பிரிவில் கடும் நெரிசலும் தாமதமும் ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை காலையில் ஊழியர்கள் பலர் திடீரென நோய்வாய்ப்பட்டு பணிக்கு வராததால் குறைவான பாதுகாப்பு சோதனை வழிகளே இயங்கின. இதனால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேரிட்டது. இந்த கடுமையான கூட்ட நெரிசலிலும் வெப்பத்திலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததாக சக பயணி ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். விமான நிலையத்தின் குளறுபடியான இந்த நிர்வாகத்தால் விரைவு வழிக்கான கட்டணம் செலுத்திய பயணிகள் கூட 20 நிமிடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் நகர முடியாமல் தவித்தனர். இந்த தாமதம் காரணமாக பல பயணிகள் தங்களது விமானங்களை தவறவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமான நிலைய நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கடுமையாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். பொதுவாக இங்கு 21 நிமிடங்கள் மட்டுமே காத்திருப்பு காலம் இருக்கும் என கூறிய விமான நிலைய செய்தி தொடர்பாளர் இந்த திடீர் ஊழியர் பற்றாக்குறை மற்றும் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளார். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவவும் அவர்கள் தங்களது பயணத்தை தொடரவும் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களோடு இணைந்து தகுந்த மாற்று ஏற்பாடுகளை செய்து வருவதாக பர்மிங்ஹாம் விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது.